மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே, இப்போ ஒரு அற்புதமான ஒரு பதிவு, எல்லாத்துக்கும் பிடிச்ச பதிவு. கிழவன் முதல் குமரன் வரை பிடிக்கின்ற ஒரு அற்புதமான பதிவு. கிழவி முதல் குமரி வரை பிடிக்கின்ற அற்புதமான பதிவு இது. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? முடி. வழுக்கை தலையிலும் முடி வளரும். வயசுக்குள்ள தலையில முடி உதிர்னா கூட அதுவும் நிற்கும். முடி உதிராது, முடி செம்பட்டை ஆகாது, முடி கருகருன்னு வளரும், முடி அடர்ந்து வளரும், முடி முதல்ல நரைக்காது, ஏகோபித்த அளவில் முடி கரும்புல் காடு மாதிரி தலை ஆயிரும். இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய மருந்து, நான் சொல்லக்கூடிய விதமா நீங்க செயல்பட்டீங்கன்னா கிடைக்கும், நடக்கும். அப்ப வழுக்க தலையில முடி வளருமா? வளரும். அப்புறம் எதுக்கு இத்தனை பேர் யார் யாரா என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க? நீங்க ஏன் இதெல்லாம், அதாவது விருப்பப்படுறவங்களுக்கு தாங்க. நிறைய பேர் முடியை கூட மொட்டை அடிச்சுட்டு போறவங்களுக்கு அவங்கள போய் கேட்க முடியுமா நீங்க? இது சில பேர் அதே வேலையை அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ முடி முடி முடின்னு. அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது. ஆனா உண்மையிலே முடி வேணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்குலாம் இந்த பதிவு அற்புதமான பதிவு. முடி கொட்டுறவங்களுக்கும் சரி, முடி வளரலேன்னு ஆசைப்படுறவங்களும் சரி, முடி நல்லா வளரணும், கருகருன்னு இருக்குன்னு நினைக்கிறவங்களும் சரி, நரப்பூன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் முடி வழுக்கையா போச்சு, இனிமே என்ன பண்றதுன்னு நினைக்கிறோம், அவங்களுக்கும் இது ஓகே. எல்லாத்துக்கும் சிறந்தது. இதுக்கு பேரு சங்க காலத்துல, ராஜாக்கள் காலத்துல கண்டுபிடிச்ச விஷயம்தான் இது. ராஜாக்கள் காலத்துல கண்டுபிடிச்சது. அதுவும் எங்க தாத்தா பெயர் சூட்டியதுதான் இது. என்ன பெயர் சூட்டினார் தாத்தா அப்படின்னா, இதுக்கு பேரு நர்த்தன ராஜதந்திரிகா பொடி அப்படின்னு பேரு. நர்த்தன ராஜதந்திரிகா பொடி. இது மண்ணு மாதிரிதான் இருக்கும். இது என்ன பச்சளைன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பச்சளையே கிடையாது. அப்புறம் எது இருந்தாங்க? வேறு தான் எல்லாமே. இதை நாங்க இப்ப இதெல்லாம் நாங்க நாட்டு மருந்து ரீதியாக, நாட்டு மருத்துவம் அப்படிங்கிற விஷயத்துல கொடிநாட்ட வேண்டும் என்பதற்காக, நாட்டு மருத்துவத்தில் கொடிநாட்ட வேண்டும் என்பதற்காக வைத்தியர்கள் இதை போட்டி போட்டு கொண்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துகளை இதுவும் ஒண்ணு. ஆனா இது 36 வகையான வேர்களை இதுக்கு பயன்படுத்தணும். பயன்படுத்தினா முழுமையான இதை பெற முடியும். அப்போ 36 வகையான வேர்களை இதுல பயன்படுத்த முடியுமா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலகட்டத்திலேயே, அப்பவே அவங்களாலே கஷ்டம். அது 36 வகை வேர்களை இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதுல ஸ்புடம் பண்ணி பார்த்து கணக்கு போட்டு என்னதான் பண்றது அப்படின்னா 9 வேர்களை தயார் பண்ணாங்க. அந்த 9 வேர்களே போதுமானதுங்க ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியை எங்க தாத்தா சொல்வாரு, கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் நடந்திருக்கு. இந்த முடி, ஏன்னா இது முழுக்க முழுக்க முடிய இரும்பு சத்து உள்ளது. உடம்புல இருக்க இரும்பு சத்து, சராசரி இரும்பு சத்து மட்டுமே முடி. அதனாலதான் சீக்கிரம் சூடாகும் போது ஆட்டோமேட்டிக்கா தலையில முடி போயிருது நமக்கு. அப்ப வேர்க்கால்கள் சிறப்பா இருக்கணும்னா இந்த உடம்போட ரத்தத்தோட ஐக்கியமாகக்கூடிய இரும்பு சத்து ஓட்டம் இருக்கணுங்க. அது மட்டும் இல்ல, முடி கொட்டி போறதுக்கு என்னன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம மயிர்கால்கள் உள்ள தொலை இருக்கு மேல, இதுகள்ல தேவையில்லாத கழிவுகள் அடைச்சுக்கும் மேல. மண்டையெல்லாம் வேக்குது தெரியுமா உங்களுக்கு? இது சில பேர்த்துக்கு வேக்காது. அப்ப அது கழிவுகள்லாம் அங்க ஜாம் பண்ணோன்னே முடி முளைக்கிறதுக்கான வாய்ப்பை இழந்து விடுகிறது. வேர்கள் அப்படியே இருக்கும். அதனாலதான் மருந்துகள் போடும்போது முடி மீண்டும் வளர்றது காரணம். அதுக்குத்தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த 9 வேர்கள். 9 வேர்கள் என்னென்னு சொல்லிடுறேன். நீங்களே முடிஞ்சா தயார் பண்ணி தாராளமா செய்யலாம். அந்த முடி நான் சொன்ன மாதிரி நடக்கும். அது முடி சிறப்பா இருக்கும். வழுக்கத்திலையும் முடி வளரும், சவால் விடலாம். அது 9 வகையான வேர்கள் என்ன அப்படிங்கிற அது இதெல்லாம் தயார் பண்ணி நீங்க அரைச்சு பார்த்தீங்கன்னா மண்ணு மாதிரி இருக்கும். மண்ணுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. என்னடா இப்படி இருக்கு? இதுதான். ஆமா, அந்த வேர்களை தயார் பண்ணி எலுமிச்சம் பழத்துல நீங்க அதை அரைச்சு நீங்க அதை போடும்போது அவ்வளவு அற்புதமாக தடவும் போதே, தடவி ஒரு 1 hour காய விட்டீங்கன்னா போதும்,
1 hour அது காஞ்சவனே முடி எப்படி இருக்கும்? இரும்பு கம்பி போல முடி ஒவ்வொன்றுமே அப்பொழுதே நிற்பதை நீங்க பார்க்கலாம். உங்க முடி இருக்கு, 4 முடி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த முடியே நட்டமா நிற்கும். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிக்கது இந்த பொடி. இது நாங்க குறுக்கி வச்சுட்டோம். என்ன தெரியுமா குறுக்கி வச்சுட்டோம்? அதாவது நர்த்தன ராஜதந்திரிகா பொடின்னு அதுக்கு பேரு. இது வந்து நாரா பொடின்னு வச்சாச்சு. நர்த்தன நாரா பொடி, அவ்வளவுதான் சுருக்கமான பொடி, நாரா பொடி. அதே மாதிரி வாசனையும் இருக்காது, அது எந்த இதுவும் நாற்றங்க எந்த ஒரு சும்மலுமே இருக்காது. அதான் நாரா பொடி, அப்படி கூட வச்சுக்கோங்க. இந்த நாரா பொடியை தேய்ச்சிட்டு வந்தா அவ்வளோ அற்புதமா கேசம் வந்து தலை முடி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். வழுக்கத்தில் முடி வளரும். அந்த வேர்களை சொல்லிடுறேன். இப்போ 9 வேர்கள். இச்சி மரம்னு ஒரு மரம் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். இச்சி மரத்துடைய வேர், இந்த வடக்க போகிற தெற்க போகிற வேறலாம் இல்லை, எந்த வேராக இருந்தாலும் சரி தான் இச்சி மரத்துடைய வேர். ஏன்னா இதுக்கெல்லாம் டைமிங்லாம் கிடையாது, எப்போனாலும் நீங்கள் எடுக்கலாம். மாந்திரிக அடிப்படை வேறு இது. வேறு மருந்துக்கு எடுக்கலாம், சாமியை கும்பிட்டுட்டு அந்த வேலைக்கு போங்க. இந்த 9 மரத்துடைய வேர் இச்சி மரம். இச்சி மரத்துடைய வேர் மிக முக்கியம். அதே மாதிரி பாலை மரத்துடைய வேறு, பாலை மரம், பாலை மரத்துடைய வேறு, இச்சி மரத்துடைய வேறு. முக்கியமாக வந்து இது அதாவது இது காஞ்சர மரம்னு சொல்லுவாங்க. காஞ்சர மரம், காஞ்சர மரம், இந்த காஞ்சர மரத்துடைய வேறு. அதே போல இது அதாவது அரச மரத்துடைய வேறு, ஆலமரத்துடைய வேறு, இது எப்போதுமே உள்ள வந்துடும். அத்தி மரத்துடைய வேறு, இளமை ததும்பலுக்கு இதெல்லாம் முக்கியம். அத்தி மரத்துடைய வேறு. அதே போல முக்கியமாக புளிய மரத்தின் வேறு, இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. புளிய மரத்தின் வேருக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு, வேருக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. முடி அப்படியே இரும்பு போல நிற்குமா அந்த அந்த புளிய வேருக்கு, புளிய மரத்துடைய வேறு. அதே மாதிரி புன்னை மரத்துடைய வேறு, கொன்னை மரமும் புன்னை மரம். கொன்னை மரமும் அதே தான், பொன்கொன்னையும் இருக்கு அதுல. நீங்க எது வேணா வச்சுக்கலாம். ஆக கொன்னை மரம் நமக்கு இது மாதிரி இந்த 9 மரத்துடைய வேர்கள் நமக்கு வேர்களை எடுத்துக்கிட்டு அழகா நீங்க வந்து இதை பொடி பண்ணி ஒன்று வெயிலே காய வைக்கலாம். அதை நிழல்லாம் காய வைக்கணும் அவசியம், வெயில நல்லா காய வைக்கலாம், தப்பே கிடையாது. அதோடைய சத்தெல்லாம் எங்கேயுமே போகாது, எல்லாம் இரும்பு உள்ளே தான் கிடக்கும். போட்டு இதை வந்து நல்லா காய வச்சு நல்லா இது உரலை போட்டு இடிக்கணும். நல்லா இடிச்சு தூள் பண்ணி வச்சுட்டு, மிக்சிலாம் போட்ட முடியாது. நீங்க மிக்சியில போட்டால் மிக்சி போயிடும். உரல்ல போட்டு இடிக்கணும், குத்து உரல்ல போட்டு இடிச்சு. சும்மாலாம் மருந்து கிடைக்காது, ஏன்னா சாதாரண விஷயமா. இதை இடிச்சு நீங்க தயார் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நீங்க நீங்க அதே மாதிரி இந்த உடற்கால்களுக்கு நான் முன்னே சொல்லியிருக்கேன், நல்லா அந்த மாதிரி நல்ல உணவுகள், சைவ உணவுகளை மேற்கொண்டுக்குங்க. காய்கறி, விட்டமின்ஸ், கருவேப்பிலை அதிகமாக சாப்பிட்டுக்குங்க. சாப்பாட்டில் சொல்றேன். இந்த இதை நீங்க எடுத்துட்டு இந்த தூள் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு காலை நேரத்துல மண் மாதிரியே இருக்கும், இதை அரைச்ச பின்னால இதை வந்து எலுமிச்சம்பழ சாத்துல கலந்து உச்சியில நல்லா தேய்க்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு பழம் கூட தேவை, நல்லா கொஞ்சம் பெரிய தலையா இருக்கணும், ஒரு பழம் கூட தேய்ச்சிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு பழம் சார்ல இதை நல்லா கலந்து எல்லாம் நல்லா தேய்ச்சி 1 மணி நேரம் விட்டுருங்க. அப்படி இரும்பு போல முடி வந்துடும். அப்பவே ஆகும். 10 நாளிலே உங்களுக்கு பலன் தெரியும். 10 நாள்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும், அங்கங்க முட்டிக்கிட்டு இருக்கும். இது அப்படியே தொடர்ந்துருச்சுன்னா ஒரு 48 நாள் நீங்க தடவை தேய்க்க நல்லா தேய்க்கணும். சில பேர் காலையும் தேய்க்கலாம், சாயங்காலமும் தேய்க்கலாம், சீக்கிரம் முடி வளருங்க. அப்படி தேய்க்க அப்படி இருக்குங்க. புரியுதா? இந்த மாதிரி. ஆகவே என்பர்களே, இந்த முடி வர்றதுக்கு நான் சிறப்பாக சொல்லிட்டேன். திரும்ப அது என்ன மரங்கன்னு எனக்கு ஃபோன் அடிக்கக்கூடாது. எல்லாமே இந்த வீடியோவை போட்டு நீங்க பார்க்கணும். நீங்க பாருங்க, உடனே சொல்லிடுவேன், கஷ்டப்பட்டு எல்லாம் சொல்லியிருக்கேன். திரும்பிட்டு பார்த்தா வீட்டுக்கு போயிடுவாங்க. நாளைக்கு ஒருத்தர் அடிப்பார், ஐயா அது சொன்னீர்கள், அந்த 9 மரங்கள் சொன்னீர்கள், அந்த மரத்தில் 5வதாக ஒரு மரம் சொன்னீர்கள், அது எங்கே கிடைக்கும்? இப்படி மரம் போய் எங்கெங்க கிடைக்கும்? மரக்கடையில் போய் கிடைக்கும், அது அறுத்து உணர்ந்து வச்சிருப்பாங்க. வேர்கள் சொல்லியிருக்கேன். அதனால இதுக்கெல்லாம் போன் அடிக்க வேணாம் தயவு செஞ்சு. இதை கேட்கிற அன்பர்கள் மீண்டும் இதே வீடியோ போட்டு என்னென்ன மரம் எழுதி வைங்க. முதல்ல ஒவ்வொரு வேரையும் ஒவ்வொரு மரத்துடைய பேரை எழுதிக்கிங்க, அப்புறம் தேடுங்க. கண்டிப்பா அந்த வேர்கள் எல்லாமே இருக்கிற மரம் தான், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மரம் தான். எல்லாம் எடுத்து அழகா தயார் பண்ணி தேய்ச்சி பாருங்க, அப்படி ஒரு அற்புதங்கள் நிகழும். சரியா?
இது என்னங்க போட்டு தேய்க்கிறது, அது ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு சந்தேகத்துக்கு கேட்பீங்க, நல்ல வேலை இப்பயே சொல்லிடுறேன். ஒண்ணுமே தேவையில்லை, எலுமிச்சம்பழ சாறுல தான் தேய்க்க சொல்லியிருக்கேன். அதை ஒரு அடிக்கடி கேட்காதீங்க. எலுமிச்சம்பழ சாறு நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க தலைக்கு எவ்வளவு தேவை, ஒரு பழ சாறு வேணாலும் ஒரு பழ சாரை புரிஞ்சுக்கங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் இதை விட்டு நல்லா கலக்குங்க. கொலன்னு வந்துருமா, நல்லா அழுத்தி தேய்க்கணும். நல்லா அழுத்தி நல்லா தேய்ங்க. இவ்வளவுதாங்க விஷயமே. அவ்வளவு அற்புதமா கேரண்டி முடி அற்புதமா முளைக்கும். ஆகவே நண்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.